வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம். இப்போ நம்ம 12 பாவகங்களில் புதன் இருந்தால் அப்படின்ற பொது பலனை தான் பார்க்க போகிறோம். ஸோ புதன்னா நமக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? படிப்பு, மெமரி, கடன், நோய், நரம்புகள், கைகால், தொண்டை, கழுத்து பகுதி, காது பகுதி, ஜோதிடம், வாக்குஸ்தானம், டீச்சர், சிஷ்யர், தாய் மாமன், இன்னும் நிறைய காரகத்துவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் புதனை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ லக்னத்தில் புதன் இருந்தால் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லக்னத்தில் புதன் இருக்கிறது திக்பலம் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜாதகர். எதையோ ஒன்று புதுசாக சாதிக்க போகிறாரு, எல்லா விஷயத்துலையும் அவருக்கு நல்லா ஈஸியாக வந்துடும், புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப எளிமையாக வந்துடும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். லக்னத்தில் புதன் இருந்தால் அங்கே திக்பலன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஜாதகருக்கு சாஸ்திர ஞானம் உண்டு, நகைச்சுவையாக பேசுவார், நகைச்சுவையாக பேசுகிறதையும் விரும்புவார், விளையாட்டுத்தனமாக இருப்பார். எது பண்ணாலும் ஒரு ஸ்போர்ட்டிவாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ரொம்ப பெருசாக எதையும் அழட்டிக்க மாட்டார். ஒரு விகட கவி, கணித திறமை உண்டு ஜாதகருக்கு, வியாபார ஈடுபாடு உண்டு, நல்ல நடத்தையும் உண்டு, பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவார், சித்து வேலைகளையும் செய்வார், தந்திரசாலி, பிறருக்கு உதவும் தயாள குணம் உள்ளவர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவார். ஜாதகரும் தாய்மாமனும் ஒன்றுக்கொன்று இணக்கமாக அன்பாக தான் இருப்பாங்க. அப்புறம் புதன் சார்ந்த நோய்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் உண்டு, கடன் வரும், தோல் சார்ந்த வியாதி வரும், தேமல், சொறி, சிரங்கு, இது எல்லாமே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு திசா புத்திகளையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வியாதிகளை நம்ம சொல்லணும். அடுத்து 2 புதன். 2ஆம் இடம்ன்றது தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்றது நமக்கு தெரியும். அங்கே புதன் இருந்தால் நம்ம என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் கான்செப்டு. 2ல் புதன் இருக்கும்போது ஜாதகர் ரொம்ப நியாயமான பேச்சு இருக்கும், வியாபாரத்தனமான பேச்சு இருக்கும், நகைச்சுவையும் அதிகமாக பேசுவார். ஸோ பேச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார ரீதியாக ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது செய்யலாமா அப்படின்ற மாதிரி வியாபார ரீதியாக அறிவு நுட்பமாக தான் பேசுவார். சுற்றி உள்ளவர்களையும் தன்னோட குடும்பத்தையும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பார். புதன்னா பேங்க்கு, அப்போ கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை பாண்டு பத்திரம், எழுத்து, இதெல்லாமே புதன். ஸோ அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யும்போது ஜாதகருக்கு வரவு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லணும். கடன் கொடுத்தால் லாபம், அப்போ கடன் கொடுத்து அதுலேருந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம். புதன்னா ஸ்நாக்ஸு, அப்போ இங்கே 2ல் புதன் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவார். புத்திர யோகம் உண்டு, பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவர். அடுத்து 3ல் புதன். 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரியஸ்தானம். அங்கே புதன் இருக்கும்போது என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ 3ஆம் இடம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், சகோதர ஸ்தானம், மாமனார் ஸ்தானமும். ஸோ புதனோட காரகத்துவம் எல்லாத்தையுமே இவங்க 2 பேருக்கும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும், ஜாதகருக்கும் வரும், அவங்களோட சகோதரத்துக்கும் வரும், மாமனாருக்கும் வரணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3ஆம் இடம் ஒருத்தரோட வீரியத்தை பற்றி பேசுகிறது. ஸோ இங்கே வீரிய குறைபாடு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஜாதகருக்கு விளையாட்டு ஆர்வம் அதிகம். 3ஆம் இடம் தான் விளையாட்டு. அப்போ அங்கே புதன் இருக்கும்போது விளையாட்டு ஆர்வம் அதிகம். ஜாதகருக்கு கிராஃப்டிங்கு, பெயிண்ட்டு, அதாவது கைகளால் செய்யக்கூடிய எல்லா விதமான தொழிலையும் லாபம் உண்டு. மாமனாருக்கும் சகோதரருக்கும் சேர்த்தே சொல்லலாம். அடுத்து ஜாதகர் ரொம்ப தந்திரம் மிக்கவர், நுட்பமான அறிவு உண்டு, பணிவாக நடந்து கொள்வார், கவலையும் துக்கத்தையும் எதுவுமே வெளியவே காட்டிக்க மாட்டார், ரொம்ப எதுவுமே நடக்காத மாதிரியே இருப்பார். அடுத்து 4ல் புதன். 4ஆம் இடம்ன்றது நமக்கே தெரியும், படிப்பு, ஒருத்தரோட சுக துக்கங்களை பேசுகிறது 4ஆம் இடம், தன்னோட அம்மாவை பற்றி பேசுகிறதும் 4ஆம் இடம். அங்கே புதன் இருக்கும்போது புதனோட காரத்துவங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அம்மாவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அம்மா நகைச்சுவையாக பேசுவார், அம்மா எதையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க, விகடக்கவியாக இருப்பாங்க, ஏதாவது எழுதுவாங்க, கவிதை வரும், கட்டுரை வரும்னு அம்மாவுக்கு புதனோட காரகத்துவத்தை எடுத்து போட்டுக்கணும். ஸோ 4ல் புதன் ஜாதகருக்கு ப்ராப்ளம் வராது, அம்மாவுக்கு தான் ப்ராப்ளம் வரும். 4ஆம் இடம் தான் வண்டி, வாகன, சொத்து, படிப்பு, இது எல்லாமே. இப்போ புதன் அங்கே இருக்கும்போது நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். புதன் சாஸ்திர ஞானம் சொல்லுவாங்க. ஸோ 4ல் புதன் சாஸ்திர ஞானம் உண்டு, வீட்டை ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்க அம்மா. அடுத்து 5ல் புதன். ஜாதகர் ஆடம்பர பிரியர், தாய்மாமனும் ஆடம்பர பிரியர் தான். தாய்மாமன் வகை தோஷம் உண்டு ஜாதகருக்கு, புத்திர தோஷம் உண்டு, ஆனால் ஒரு கட்டத்தில் சரியாயிரும். கலைகளில் ஆர்வம் அதிகம், குழந்தைகளுக்கும் தாய்மாமனுக்கும், அதாவது ஜாதகரோட குழந்தைகளுக்கும் தாய்மாமனுக்கும் புதனோட காரகத்துவம் எல்லாமே போட்டுக்கலாம். லாட்ரி, ரேஸ்லலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பிரியர், எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஷேர் மார்க்கெட் பற்றி பல மணி நேரம் பேசுவார். ஷேர் மார்க்கெட் பிரியர். அரசியலில் ஈடுபாடு உண்டு.
அடுத்து 6ல் புதன். 6ஆம் இடம் நமக்கே தெரியும் ருணரோக சத்ரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல புதன் இருக்கும்போது புதன் சார்ந்த அவயங்களில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தோல், மெமரி லாஸு, கழுத்து வலி, நரம்பு, இது எல்லாமே புதன் சார்ந்த அவயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ புதனுக்கு என்னெல்லாம் காரகத்துவம் சொல்லியிருப்போம் உடம்பு ரீதியாக, அதில் எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்கும்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து புதன்னா கடன் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 6ல் புதன் இருக்கும்போது கண்டிப்பாக கடன் வரும். சீட்டு போட்டாலும் சரி, சீட்டு நடத்தினாலும் சரி, அதனாலேயும் கடன் வரும். வட்டிக்கு வட்டி வாங்கி திருப்பி அதை கட்ட முடியாமல் அதுக்கு ஒரு வட்டி வாங்குற மாதிரி ப்ராப்ளம் வரும். கடன் பல்கி பெருகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அடுத்து இவங்க பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணலாம். அதாவது சீட்டு தான் நடத்தக்கூடாது, வட்டிக்கு தான் விடக்கூடாதே தவிர, ஆனால் பேங்க்கு காரகத்துவமாக ரீதியாக போய் ஒர்க் பண்ணலாம். சொந்தமாக பண்ணால் தான் ப்ராப்ளம் வரும். புதன்னா தாய்மாமன், அப்போ கடன், நோய், எதிரி, இது எல்லாமே தாய்மாமனுக்கும் போட்டுக்கோங்க. 6ல் புதன் தேகபலம் குறைவு, மனோதிடம் அதிகம். அடுத்து 7ல் புதன். 7ஆம் இடம் மனைவி, கலத்திரம் சொல்லியிருக்கும். சமூகத்தில் நீங்கள் என்னவா பார்க்கப்படுறீங்க அப்படின்ற அந்த இடம். இது எல்லாத்துக்குமே 7ல் புதனோட காரகத்துவத்தை போட்டுக்கோங்க இவங்க எல்லாத்துக்கும். அடுத்து மனைவிக்கு நோய் உண்டு, கடன் உண்டு, சீட்டு கட்டினா பிரச்சனை வரும், சீட்டு நடத்தினாலும் பிரச்சனை வரும், நகைச்சுவையாக பேசுவார் மனைவி, அக்கௌண்டன்சியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு என்னென்னலாம் புதன் காரணத்துவம் இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. புதன்னா சிறு ஆபரணம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிறு ஆபரணங்கள் மேலே தீராத மோகம் இருக்கும். நிறையா கம்மல் வச்சுருப்பாங்க, நிறையா தோடு, அந்த மாதிரி சிறு ஆபரணங்கள் நிறையா சேர்த்து வச்சுருப்பாங்க. சிற்பக்கலையில் ஆர்வம் உண்டு. இந்த மானை, திணை, பொன்மானை, அது எல்லாமே கலத்திரத்துக்கு போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் புதன் இருக்கிறத காட்டிலும் 8ல் புதன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பிகாஸ் 8ஆம் இடம் நமக்கே தெரியும், ஒரு ஆயிலை பற்றி பேசுகிறது, ஒரு கோர்ட்டு கேஸை பற்றி பேசுகிறது, திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுகிறது, ஒரு அவமானத்தை பற்றி பேசுகிறது எல்லாமே 8ல் புதன். இங்கே 8ல் புதன் இருக்கும்போது தாய்மாமனுக்கு பிரச்சனை இருக்கும், நர்வ்ஸ் ப்ராப்ளம் உண்டு. புதன்னா வங்கியில் கடன் வாங்கிட்டு ஐபி கொடுத்துருவாங்க. ஐபினா அந்த கடன்லாம் வாங்கிட்டு என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக சொல்லுவாங்க இல்லைங்களா, தமிழில் மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திவால் ஆகிறது, என் கம்பெனி திவால் ஆயிடுச்சு, என்னோடய ஷேர்ஸ் எல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை 8ல் இருக்கக்கூடிய புதன் செய்யும். மிக மிக கவனம் 8ல் புதன். சரிங்களா? இது பேசிக்காக நம்ம எடுத்து ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு 8ல் புதன் வச்சு சொல்ல முடியாது. இதுக்கு 4, 8, 12லாம் கனெக்ட் ஆகணும். மற்ற டூல்ஸும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னோம்னா நம்ம சூப்பராக தனிச்சிருப்போம். புதன்னா சிறு விபத்துக்கள். இப்போ 8ல் புதன் சிறு விபத்துக்கள் ஏற்படும். புதன் இங்கே தான் அலிகிரகம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ 8ல் புதன் இருக்கும்போது ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறக்கூடிய ஒரு விஷயத்தை 8ல் இருக்கக்கூடிய புதன் சொல்லுது. ஸோ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் 8ல் புதனை மட்டும். 8ல் புதன் அனுபவ அறிவு உண்டு, நரித்தந்திரம் உண்டு, திடீர் நோய் ஏற்படும், தலைப்பித்தம், இது எல்லாமே சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். காது, தொண்டை வலி, கைகால் வலி, இது எல்லாமே புதன் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் 8ல் புதன். அடுத்து 9ல் புதன். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அது 7க்கு 3ஆம் இடமாக வர்றதுனால உங்களோட மச்சானுக்கு புதனோட காரகத்துவம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கோங்க. புதன்னா சட்டம், புதன்னா சிஷியர்கள், புதன்னா நல்ல குருநாதர்கள், இது எல்லாமே புதனை பற்றி பெருமையாக பேசுகிறது. உங்களுக்கு 9ல் புதன் சுபர்கள் பார்க்கப்பட்டால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். சப்போஸ் அசுபர்கள் பார்க்கப்பட்டால் நல்ல குருநாதன் சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் ஏமாந்துட்டு வருவோம். ஸோ தட்ஸ் இட்டுங்க. புதன்னா அறிவு நுணுக்கம். புதனோட சனியோ புதனோட கேது சேரும்போது அவங்க லாயர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்கள அதுக்கு கொண்டு போகலாம். ஸோ அவங்களோட வேலை லாயர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். புதன்னா சட்டமும் பேசுவார். வியாபார நுணுக்கம் ஜாதகருக்கும் இருக்கும், தந்தைக்கும் இருக்கும். ஸோ 3ஆம் இடத்தை 9ல் இருக்கக்கூடிய புதன் ஜாதகருக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதுனால எழுத்து சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கும்போது அவருக்கு நல்ல லாபம் உண்டு. பாண்ட் எழுதுவார், கவிதை, கட்டுரை, இது எல்லாமே எழுதுவார். குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தாராள குணம், நகைச்சுவை பிரியர், நகைச்சுவை விரும்பி அப்பாவுக்கும் இருக்கும், ஜாதகருக்கும் இருக்கும். வாக்கு சாமர்த்தியம் உண்டு, சங்கீத ஞானம் உண்டு, அனைத்து விதமான நட்புகளையும் பெறுவார். கோவில் ஈடுபாடில் பயங்கரமாக இருக்கும் அவருக்கு. கோவிலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு மேலோங்கி நிற்கும். அடுத்து 10ல் புதன். 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், உங்களுடைய மாமியார் ஸ்தானம். அப்போ புதனோட காரத்துவம் எல்லாமே உங்களோட மாமியாருக்கு போட்டுக்கோங்க. மாமியாருக்கு அறிவு உண்டு, கணிதம் உண்டு, மானை, தேனை, பொன்மானை, இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜாதகருக்கு கணிதம், விஞ்ஞானம், பேங்க்கு, சங்கீதம், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல எண்ணம் உண்டு. இதில் அவர் படிக்க வச்சாங்கன்னா நல்லபடியாக முன்னேறுவாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்கு. கிராஃப்ட் ஒர்க்கு, கைகளால் செய்யக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையும் இவர்களுக்கு லாபம் உண்டு. சீட்டு நடத்தினாலும் லாபம் உண்டு. பேங்க் எம்ப்ளாயாக போயிடுவாங்க.
டீச்சர் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எது கற்றுக்கிட்டாலும் அதை மாஸ்டர் ஆயிடுவாங்க, அதை சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பணபலம் உண்டு, அரசு ஆதாயம் உண்டு, ஆள் பலம் மிக்கவர், பத்திரிகையாளராகவும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கவிதை திறன் அதிகம். அடுத்து 11 புதன். 11ஆம் இடம் மூத்த சகோதரர், சித்தப்பா. அப்போ இவங்களுக்கு புதனோட காரகத்துவத்தை நம்ம எடுத்து போட்டுக்க போகிறோம். ஜாதகர் கைராசி மிக்கவர், சுப செலவுகள் அதிகம் இருக்கும், தொழிலில் வியாபாரத்தில் லாபம் உண்டு, நல்ல வருமானம் உண்டு, தேவைக்கு மேல் வருமானம் உண்டு, ஆயுள் விருத்தி உண்டு, லாட்ரி ரேஸ் இதிலெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அடிக்கடி காதல் வயப்படுவார், இருதார யோகம் உண்டு. இப்போ சந்திரனும் புதனும் 11 சேர்ந்தது அப்படின்னா டபுள் ஸ்ட்ராங்காக இருமாங்க, இருதார யோகம். அடுத்து 12 புதன். சோம்பல், மறதி உள்ளவர், சகலகலா வித்தைகளையும் தேர்ச்சி பெறுவார், ஆனால் அதை யூஸ் பண்ண தெரியாது, யூஸ் பண்ணவும் மாட்டார். ஸோ அடுத்து பாதியில் நிப்பாட்டிடுவார். ஒன்று ரொம்ப டீப்பாக படிச்சுட்டு இருப்பார், அடப்போட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு ஸ்கிப் ஆகிடுவார். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாறிடுவார். இரவு பகல் ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்ப்பார். இரவாக இருந்தாலும் தூங்குவார், பகலாக இருந்தாலும் தூங்குவார், இரவாக இருந்தாலும் மேலே பார்ப்பார், பகலாக இருந்தாலும் மேலே பார்ப்பார். ஸோ அவருக்கு கரெக்டான ஒரு டைம் லைனே கிடையாது. மந்தமான குணம் இருக்கும், அயன சயன போகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அங்கே 12 இருக்கும்போது வீரிய குறைபாடு உண்டு, உடல் நாட்டத்தில் அதீத ஆர்வம் உண்டு, சிற்றின்ப பிரியர், கால புருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்தில் மட்டுமே புதன் இருக்கக்கூடாது. ஸோ இது மற்ற எல்லா இடத்துலையும் புதன் இருக்கிறத காட்டிலும் மேஷ லக்னமாக வச்சு அங்கே 12 புதன் இருக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அச்சு அசராமல் அப்படியே மேட்ச் ஆகும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்ற இடத்துல இருந்தால் கொஞ்சம் பாயிண்ட்டை குறைச்சி நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான்.